நிறைய தமிழ்ல பேசி தமிழ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அவங்களோட என்னென்ன கற்றுக்கிட்டாங்களோ அதெல்லாம் காமிச்சாங்க. இப்போ வந்து இந்த சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அவங்க பேசுனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம், தமிழில் என்னென்ன பண்ண முடியும் அவங்களால அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி நம்மளோட சீஃப் கெஸ்ட் ரெண்டு பேர்ல டாக்டர் பிரபாகரன் சார் உங்களுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரையும் தமிழ் பள்ளியின் சார்பாக, பெற்றோர்களின் சார்பாகவும், மாணவர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். முதல்ல சின்ன பசங்க கொஞ்சம் குவாய்டா இருக்காங்க, உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம், ஓகேயா? ரெண்டாவது, இப்ப இவங்களை பத்தி பேச போறது வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க அடல்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டாக்டர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். டாக்டர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து டாக்டர் சோமநாதன் சார். டாக்டர் சோமநாதன் சார் வந்து தெரியும் நமக்கு வந்து என்னது நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காரு, தமிழ் ஸ்கூலுக்கு, தமிழ் பள்ளிக்கு, தமிழ் சங்கத்துக்கு. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டாக்டர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களை வந்து தமிழ் ஸ்கூல் இடத்துக்காக நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணோம். அப்போ வந்து நம்ம கோவிலில் நடத்திக்கிட்டு இருந்தோம், கராஜில் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு நமக்கு நிறைய பசங்க வந்ததுனால இடத்துக்காக போனோம். சோமநாதன் சார் சொன்னப்போ வந்து எனக்கு வந்து இன்னும் அது பார்க்க, ஹீஸ் அ வைஸ் சான்சலர் இன் யூசிஎஸ்டி. அவரை எப்படி ஃபஸ்ட்டு ரீச் பண்ண முடியும்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. சரி, ரீச் பண்ணாலும் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்திலேயே தான் இமெயில் தான் அனுப்பிச்சேன். உடனே எனக்கு அவர்கிட்ட ரெஸ்பான்ஸ் வருது. உங்களுக்கே தெரியும், நம்மளே வந்து நிறைய பேர் இமெயில் வந்ததுனாக்கா படிப்போம், ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். அவர்கிட்ட எனக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுது, என்ன ஹெல்ப் வேணும், எப்படி பண்ணலாம், எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் 2-3 டிஸ்கஸ் பண்ணோம். கடைசியில் வந்து யூசிஎஸ்டிலேயே ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரி, ரெக்ரியேஷன் சென்டர், அது வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் நமக்கு வந்து யூசிஎஸ்டி போக முடியல. ஏன்னாக்கா ஃப்ரைடே, உங்களுக்கே தெரியும், ஃப்ரைடே ஈவினிங் தான் நம்ம கிளாஸு. யூசிஎஸ்சி சைடில் வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகம், அதனால் போக முடியல. அப்போ சார்ட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த தடவை முடியல, ஒரு பீரியடில் சாட்டர்டேயில் ஆஃப் டே தமிழ் ஸ்கூல் நடத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப தட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ். அப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட வருவோம் பேசுறதுக்காக. டாக்டர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் போய் படித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுது. இந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருக்க கூடாதுன்னு. அவரை பார்த்து படித்து அது எப்படி நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் மட்டும் சொல்லிடுறேன். நிறையா அவர் ஹானர் பண்ணியிருக்கிறது, அவர் வாங்கின அவார்ட்லாம் எனக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட தெரியல. ஸோ ஜஸ்ட் கிவ் சம் ஹை லெவல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, சார் வந்து இப்போ வந்து இன்டர்ன் டீன் ஃபார் டிவிஷன் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் யூசிஎஸ்டியில். He's an executive vice chancellor at UCSD. You can just think of that, how powerful he is and how humble he is here without showing any of that. He is also a distinguished professor in molecular biology. And he is a world-renowned cell and molecular biologist. He is number 1, 2 on the category, not just one of the person. He is world number 1 and 2. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் மட்டும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாரோட ரிசர்ச் பேக்ரவுண்ட் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றா கேப்சர் பண்ண பார்த்தேன். தென் ஒரு ஸ்லைடு கூட என்னால் பண்ண முடியல.
எதை வேணுது எதை காமிக்கிறதே தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ண, ஓகே வேறு வழி இல்லைன்னு ஸ்லைடை ரெண்டாக பிரித்து பாதி இங்கே போட்டு பாதி அங்கே போட்டேன். ஸோ இதை வந்து நான் படிக்கிறத விட உங்களை பெற்றோர்களை கேட்டுக்கொள்வது என்னன்னாக்கா, உங்களுக்கு வீட்டுக்கு போயோ இன்னைக்கோ நாளைக்கோ டைம் கிடைக்கிறப்ப ஜஸ்ட் டைப் டாக்டர் சுரேஷ் சுப்ரமணியம் அந்த கூகுள், யூ வில் கெட் ஃபர்ஸ்ட். யூ டோன்ட் ஹேவ் டு சர்ச் எனிவேர் எல்ஸ். Okay? So I'm not going to read all this, research background. Suppose நீங்க ஏதாவது எனக்கு கேள்வி கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது, அதுக்காக தான். நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு வந்து எங்கே நிப்பாடுறதுன்னு தெரியல. ஸோ நான் டிசைட் பண்ணேன், ஓகே எனக்கு 2 ஸ்லைட் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே நிப்பாடிக்க போகிறேன். அதே மாதிரி ஹானர்ஸ் வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் சயின்ஸ் டேலண்ட் ஸ்காலர் 1969 to 74. He was a who's who in biotechnology 1985. Who's who in California 16th edition. நிறைய வந்துகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைட் போகும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். கூகுளில் சர்ச் பண்ணி வராத இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா இதாங்க. He is so humble. உங்களுக்கே தெரியும், டாக்டர் சோமநாதன் சார், டாக்டர் பிரபாகர் சார், அவங்க எவ்வளோ ஹம்பிள்னு நமக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க, நோ நீ போய் டாக்டர் சுரேஷ் பாரு, ஹீ இஸ் சோ ஹம்பிள் அப்படின்னு. ஏன்னா நீங்க இமேஜின் பண்ணீங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. He also looks science 10 years ahead. Not research in the current, இப்ப இருக்கிறத ரிசர்ச் பண்ணாம he looks 10 years ahead. He is also a great mentor. எதுக்கு நான் இதெல்லாம் கொண்டு வரேன்னாக்கா, நம்ம தமிழ் ஸ்கூலில் நம்ம பசங்கள்லாம் தமிழ் சொல்லித்தரோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 8th grade 9th grade வரதுக்கு அப்புறம் அவங்க கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நான் தமிழ் கற்றுக்கிறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி. ஸோ பசங்களெல்லாம் வந்து வேற எங்கேயும் டைவர்ட் ஆகாமல் எப்படி கொண்டு வர்றதுனாக்கா, இவங்களை வந்து சார் மாதிரி பெரியவங்களை வந்து கனெக்ட் பண்ணி விட்டு either research or some kind of a philanthropist, somewhere we have to connect them. நம்ம பசங்க வந்து இவங்ககிட்ட இந்த ஹம்பிள்னஸை வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அது வந்து தமிழ் ஸ்கூல் வழியாக சொல்லி தர முடியாதுங்க. ஸோ இது தமிழ் பள்ளினா நம்ம பள்ளி மட்டும் கிடையாது, நம்ம தமிழ் கம்யூனிட்டி மட்டும் கிடையாது. ஆல் யங்ஸ்டர்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்ச பசங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சாரோட மென்டர்ஷிப்ஸ் அதெல்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். Also he guides young entrepreneurs. So டாக்டர் சுரேஷ் சுப்ரமணியம் அவர்களை மறுபடியும் வருகவன அடுத்தது டாக்டர் பிரபாகரன் சார். பிரபாகரன் சார் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. ஆனால் சில பேரண்ட்ஸ் வந்து புதுசாக வந்திருக்காங்க பெற்றோர்கள், சில பேர் புதுசு சாண்டியோவுக்கு. சாரை பற்றி சொல்லணும்னாக்கா, நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க how humble he is. He is one of the top cardiologists in the world. எவ்வளோ பேருக்கு தெரியாது. அவருக்கும் அதே மாதிரி தான். போய் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது, எங்கே கட் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. அதில் தான் சாரில் பேசிட்டு இருப்பதை சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போய் நான் வெப்லாம் சர்ச் பண்ணப்ப வெப் பேஸ்ட் எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. இந்தியாவில் நாங்கள் இப்போ தான் பார்க்கவே ஆரம்பிக்கிறோம். 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை பற்றி பண்ணி நிறைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. he developed his own electronic health record systems அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. that was great. and also நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் லைக் தமிழ் சங்கம் ஆகட்டும், வேரியஸ் philanthropist ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும் நிறைய பண்ணுறாங்க. சாரோட ஒன் ஆஃப் த இது வந்து we are parents. நான் ஏதாவது கரெக்டாக சொல்லுங்க. we are the parents. We are the parents foundation. அதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா,
இந்தியா மட்டுமா சார் இல்லை எனி கண்ட்ரி? இந்தியாவில் வந்து ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதோ அந்த அவங்க ஃப்யூச்சர் எப்படி டெவலப் பண்ணுறதோ இல்லை வாட் டு தே வாண்ட் டு டூ இன் த ஃப்யூச்சர், அதுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் தேபி லைக் வி ஆர் த பேரண்ட்ஸ், லைக் அ பேரண்ட்ஸ் அவரோட ஃபவுண்டேஷன் வந்து தே ஆர் ஹெல்பிங், தே டேக். ஸோ அவரோட இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சார் வந்து he's another chairman of the board, San Diego Tamil Association also. He's also one of the founders of Tamil Association, Tamil Sangam. Again, the list of படிச்சிட்டே போனோம்னா நிறைய வரும். He is the president and CEO of the Personal Physician Medical Group. He is also on the Healthcare Medical Group. He is also the board of directors San Diego Medical Society. அதுவே இருக்கும். ஸோ நீங்களாம் கொஞ்சம் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அகைன் கூகுளில் கிடைக்காதது ஹம்பிள்னஸ். லைக் டாக்டர் சுரேஷ் சுப்ரமணியன் எப்படி 10 வருஷத்துக்கு he looks ahead 10 years on science. Dr. Prabhakaran sir looks ahead at your health, your heart, years ahead. Recently, Dr. Prabhakaran sir சொன்னாரு, he has worked on something where he can detect whether you are going to get a heart attack or not. That's amazing. That's going to be right there. Also, he's a great mentor and leader. He shows his leadership. Very small things, he just goes and he'll be there. இது வந்து சின்ன பசங்களுக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம பெற்றோர்களுக்கும் சொல்றாங்க. There are a lot of young adults. உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க. We have our local heroes here. சார் பற்றி இன்னொன்று சொல்லணும்னாக்கா, தமிழ் ஆர்வலர்னு சொல்லலாமா இல்லை தமிழ் பித்தர்னு சொல்லலாமான்னு தெரியல. அதை பற்றி தமிழ் பித்தர் பற்றி நீங்கள் பேச போகிறீங்களான்னு தெரியல, பட் பார்க்கலாம், டைம் கிடைக்கிறப்ப அதை பற்றி பேசலாம். We need you, our community. As a community, we need you. எதுக்குனாக்க எங்கள் பசங்களுக்கு வந்து just show them how to be humble. Teach them. I don't know, தமிழ் ஸ்கூலில் வந்து எங்களால் சொல்லி தர முடியாது. உங்களை பார்த்து உங்களோட பழகி அவங்க கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறோம். எங்கள் கிட்ஸை வந்து சயின்ஸ் ரிசர்ச் இதை கொஞ்சம் கைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறோம். பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். சம்மரில் வந்து பிரசிடென்ட் ராஜாராமன் வந்து அதை பற்றி பேசுவார். சம்மரில் வந்து இந்த வருஷத்துலேருந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோங்க. அதாவது பசங்க, அதாவது கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கவங்கள சயின்ஸ் ரிசர்ச் ஆர் எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஃபிலாந்தெரபிஸ் ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரில கொஞ்சம் என்கேஜ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இவங்களோட இருந்தால் போதும், அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறோம். தென் ஜஸ்ட் மென்டர் அவர் கிட்ஸ் அண்ட் ஆல்சோ அவர் யங் அடல்ட்ஸ் or anything, whether it is or your business or your research or anything, they will be there. And also lead us in giving back to our community. So இதை மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ மறுபடியும் உங்கள் சார்பில் அவர்களை வரவேற்று நெக்ஸ்ட் எங்கள் பள்ளியின் சார்பாக
ஹலோ. இதெல்லாம் கேட்ட பிறகு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்கேன். நான் குயிக்காக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள, இன்னும் கம்மியாக 5 நிமிஷத்துக்குள்ள எங்கள் தமிழ் பள்ளியோட டீட்டெயில்ஸு, அதனுடைய நாங்கள் பழைய போன வருடம் என்னென்ன செஞ்சோம், எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, அதை பற்றி ஒரு 5 நிமிஷத்தில் மிக விரைவாக முடிச்சிடுறேன். ஸோ இதுதான் சண்டே தமிழ் பள்ளியோட இதுதான் எங்கள் தமிழ் பள்ளியோட புது லோகோ. ஸோ இதுதான் நாங்கள் இந்த வருடத்துலேருந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சண்டே தமிழ் பள்ளி 7 வருடங்களுக்கு முன்னால் ஒரு குறைந்த தன்னார்வலரோட உதவியோட ஆரம்பிக்கப்பட்டது. போன வருஷம் வரைக்கும் அதை கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு ப்ரைவேட்டாக மாதிரி பீப்புளோட இன்ட்ரெஸ்டாக தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ போன வருஷம் மட்டும் முறையாக ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இந்த வருஷம் டோட்டலாக 59 மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. மொத்தம் இந்த வருடம் தமிழ் பள்ளியில் 59 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. மிக குறைந்த வாலண்டியர்ஸில் இருந்த இப்போ 17 வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க சாண்டியல் தமிழ் பள்ளியில். ஸோ அவங்களால மட்டும்தான் பள்ளி தொடர்ந்து நடைபெற்று. ஸோ இதுதான் சாண்டியல் தமிழ் பள்ளி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ போர்ட் மெம்பர்ஸ், இதுதான் ராஜாராமன் கிருஷ்ணன் பிரசிடென்ட், ஆர்த்தி அவங்க செக்ரட்டரி, பத்மா ட்ரெஷரர், மீனா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறாங்க, கவிதா இஸ் இன்ஃபர்மேஷன் ஏரியா. அண்ட் தென் these are they are not in board, பட் இவங்கெல்லாம் தான் டீச்சர் வாலண்டியர்ஸ். அர்ச்சனா, பிரியா, சுவாமி, சுதா, சங்கீதா. அதுக்கப்புறம் வெப்சைட் மெயின்டெனன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கதிரவன், குணாவை பார்த்துக்கிறாங்க. இதை தவிர பிடிஏ இருக்குது, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பிடிஏ இருக்குது, பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பால்ராஜ், அர்ச்சனா அண்ட் வித்யா அவங்க தான் வந்து வாலண்டியர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள லிங்க். ஸோ எது வேணுமாலும் எப்படி வேணாலும் டிஸ்கஸ் பண்ணாலும் பிடிஎம் மூலமாக பேரண்ட்ஸ் வந்து பேசிக்கலாம். என்ன புது ஐடியாக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். எது வேணாலும் பிடிஎம் மூலமாக பண்ணிக்கலாம். அதை தவிர மற்ற வாலண்டியர்ஸ் இருக்காங்க, பொற்கடி அண்ட் செந்தில்குமார். ஸோ ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க. இப்போ ஒரு ஸ்கூல் நடத்துறதுனா முதல்ல நம்ம நடத்துறதோட முடிஞ்சு போகுதுன்னு நினைச்சோம். ஆனால் அதில் இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு எத்தனை பேரோட பார்ட்டிசிபேஷன் தேவைப்படுதுன்னு கடந்த 2 வாரத்தில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு அவ்வளோ உதவி தேவைப்படுது. அந்த உதவி எல்லாருக்கிட்ட வந்து கிடைச்சிது ஆக்சுவலாக. அதனால தான் இது சாத்தியப்படுது. ஸோ தமிழ் ஸ்கூலில் என்னென்ன ஸ்கூல் இருக்குது, கிளாஸஸ் இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் இருக்குது, கிண்டர் கார்டன் இருக்குது, ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட் வரைக்கும் இப்போ இருக்கிறாங்க. இது கண்டினியூ ஆகும். இது கண்டினியூ இப்போ பசங்க வர அடுத்த வகுப்பு தொடர்ந்து இப்போ அடுத்த வருஷம் 5th கிரேட் ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 6th கிரேட் ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ மக்கள் எவ்வளோ மாணவர்கள் வராங்களோ அதை பொறுத்து நம்மளுடைய வகுப்புகளும் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சாண்டியல் தமிழ் பள்ளியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தமிழ் கற்றுக் கொடுக்கறது தான் முதன்மையான நோக்கம். அதில் மாற்று கருத்தே இல்லை. வர்ற பிள்ளைகளுக்கு, புலம்பெயர்ந்த நம்ம தமிழர்களுக்கு தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் எங்கே தமிழ் கற்றுக்கிறது அவங்க. அதுக்கு தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு, பசங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கு. இதை தவிர என்ன சொல்லிக் கொடுக்கணும். ஸோ பொங்கல் விழா, இந்த வருஷம் நாங்கள் பொங்கல் விழா நடத்தணும். ஸோ இதில் வந்து உண்மையிலேயே நம்ம ஊர்லலாம் எப்படி பொங்கல் பண்ணுவோமோ அது மாதிரி அடுப்பு வச்சு பானை வச்சு அரிசி போட்டு மாவிலை தோரணம் கட்டி கோலம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி பொங்கல் வச்சு பொங்கல் கட்டி எல்லாம் பண்ணோம். மாடு மட்டும் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி ஒரு ஃபார்முக்கு போயிட்டு அங்கேயும் போய் மாடு, கழுதை, குதிரை எல்லாத்தையும் பசங்களை காமிச்சு பசங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பொங்கல்லாம் என்னன்றது ஒரு ஐடியா கிடைச்சு. இல்லைன்னா அவங்களுக்கு பொங்கல்லாம் என்னன்னே தெரியாது. அது ஒன்று பண்ணியிருக்கோம். இதை தவிர ஜூனியர் எஃப்எல்ல ஃபர்ஸ்ட் லெகோ லீக், ஸோ அதில் நம்ம பிள்ளைங்க போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ லெகோவில் ஒரு ராக்கெட் மாதிரி ஏதோ டிசைன் பண்ணியிருந்தாங்க. நாசாவில் இருந்து ராக்கெட் போகிற மாதிரி லெகோவில் டிசைன் பண்ணி they went on presented in Legoland and they got the certificate. இதையும் பண்ணுறோம் ஜூனியர் எஃப்எல்ல.
அதுக்கப்புறம் லிங்க் எப்படி நமக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கும் மாமா அத்தை சித்தவச்சி கனெக்ஷன் எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எல்லாரும் கிரீட்டிங் கார்டு வரைஞ்சி தமிழ் எழுதி கிரீட்டிங் கார்டு வரைஞ்சி அனுப்பியிருக்கிறோம். போன வருஷம் என்ன பண்ணோம்னா ஸோ இந்த கிரீட்டிங் கார்டு எல்லாம் பசங்களே வரைஞ்சாங்க. உட்காந்து அவங்களே வரைஞ்சி தமிழ் எழுதணும், ஒரு வார்த்தை தமிழ் எழுதணும், ஏதாவது எழுதணும்னு சொல்லி எழுதி அதை இந்தியாவுக்கு போஸ்ட் பண்ணிருக்கோம். அது பார்த்த உடனே உங்களுக்கு அவங்க ஊர்ல இருந்து நல்ல உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நம்ம பிள்ளைங்க தமிழ் எழுதுதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ போன வருஷம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணோம். இது ஒரு ஆர்கனைசேஷன், கலிஃபோர்னியா அசோசியேஷன் ஃபார் பைலிங்குவல் எஜுகேஷன். ஸோ இவங்களும் நம்மள மாதிரி ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஆனால் ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன். இவங்களுடைய நோக்கமே என்னன்னா பைலிங்குவல் கிட்ஸுக்கு ஒரு ஃபோரம் அமைச்சு கொடுக்கணும். பைலிங்குவலாக அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு, மோர் தென் ஒன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் நடக்குது. இதில் அவங்க ஒரு ரைட்டிங் கான்டெஸ்ட் வச்சாங்க. ஸோ உங்களுடைய சொந்த தாய்மொழியில் எழுதணும், டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் அனுப்பணும். ஸோ ரெண்டு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கான்டெஸ்ட் நடக்குது. அதில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அண்ட் தென் சர்டிஃபிகேட் அண்ட் தெர் இஸ் பிக் மீட்டிங் அண்ட் எவ்ரி திங் வாஸ் தேர். ஸோ அதில் எங்கள் பசங்க ஒரு 5-6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வின் பண்ணனாலும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்தது. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த கான்டெஸ்ட் நடக்குது. இந்த கான்டெஸ்ட்டில் கண்டிப்பாக எங்கள் பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு வருடம் கண்டிப்பாக ஜெயிச்சு பரிசு வாங்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ போன வருடம் பண்ண இது எல்லாருக்கும் லெட்டர் எழுத வச்சோம். சார் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா லெட்டர் வந்து எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு, அது மாதிரி சின்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்லேருந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பசங்க வரைக்கும் லெட்டர் எழுத வச்சோம். அவங்க எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. அதை எழுதி அவங்க தாத்தாக்கு பாட்டிக்கு எழுதி போஸ்ட் பண்ணோம். எல்லாம் வந்த பிறகு அவங்களோட ஃபீட்பேக்லாம் பாட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க. ஸோ இது உண்மையிலேயே நீங்கள் தான் எழுதுனதா, உங்களுக்கு எழுதாமல் எழுத வருமா படிக்க வருமா அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போன வருஷம் முடிச்ச பிறகு பட்டமளிப்பு விழா நடந்தது. அதுதான் இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் நடத்துகிறோம். போன வருஷம் சின்னதாக ஸ்கூல்லேயே முடிச்சிட்டோம் நாங்கள். இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாக நடத்தலாம்னு சொல்லிட்டு நடத்துறது. ஸோ போன வருஷம் சார் வந்துருந்தீங்க, திருக்குறள் வீட்டில் நடத்தணும். ஸோ பிள்ளைங்க 50 குறள் 60 குறள் 70 குறள்லாம் சர்வசாதாரணமாக ஒப்பிச்சாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. சின்ன பசங்க 5 வயசு பசங்கள்லாம் 5 குறள் 10 குறள்லாம், ஒரு 10 வயசு பசங்க 50 குறள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த போட்டியும் நடந்தது, போன வருஷம் நடந்தது. இதெல்லாம் போன வருஷம் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அடுத்த வருஷம் என்னென்ன பண்ண போகிறோம்? அடுத்த வருஷம் ஜூனியர் எஃப்எல்எல் வில் கண்டினியூ. ஸோ உங்கள் பிள்ளைங்க யார் யாருக்கெல்லாம் லெகோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், யாரெல்லாம் லெகோ பில்டிங் அந்த கிரியேட்டிவ் திங்கிங் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்கெல்லாம் ஜூனியர் எஃப்எல்எல்ல ஜாயின் பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம கதிர் தான் அதை லீட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக மாடல் டிசைன் பண்ணி நம்ம லெகோ லேண்டில் டிஸ்பிளே பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி கண்டிப்பாக நம்ம பரிசு வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது எஃப்எல்எல், பெரிய பிள்ளைங்களுக்கு எஃப்எல்எல், அதுவும் ஒரு ஐடியா இருக்குது. வயசு எனக்கு தெரியல, 8 வயசுக்கு மேலே எஃப்எல்எல், 10 வயசு 9 வயசுக்கு மேலே எஃப்எல்எல். ஸோ 9 வயசுக்குள்ள ஜூனியர் எஃப்எல்எல். ஸோ 9 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கு எஃப்எல்எல்ல போட்டு அவங்களும் அதில் அவங்க கிரியேட்டிவ் தாட்ஸ் அதெல்லாம் லெகோவில் காமிச்சு நம்ம அதையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் குணா வந்து சம்மர் கேம்ப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ பசங்க சம்மரில் 3 மாதம் சும்மா இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரோக்ராமிங் ஏதாவது சம்மர் கேம்ப் பண்ணலாமா, ப்ரோக்ராமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, ஜாவா ப்ரோக்ராமிங் இல்லை சி ப்ரோக்ராமிங் இல்லை வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஏதாவது பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. வி ஆர் பிளானிங் ஃபார் தட். கண்டிப்பாக ஏதாவது பண்ண முடியாது. பட் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இருந்தாலும் முதன்மையான நோக்கம் மறுபடியும் சாண்டியா தமிழ் பள்ளியின் முதன்மையான நோக்கம் தமிழ் படிக்கிறது தான். ஸோ தமிழ் படித்ததோடு நிறுத்தி விடாமல் இதையும் சேர்த்து பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஸோ தட் தமிழ் ஸ்கூலில் இன்ட்ரெஸ்ட்டாக வரணும், தமிழ் போர் அடிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் மற்ற கம்யூனிட்டி மற்ற விஷயங்களும் கொண்டு வரணுன்றதுக்காகவும் இதுலேயும் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம கலிஃபோர்னியா தமிழ் அகாடமியோட அஃபிலியேட் ஆகிறோம். மெமரண்டம்லாம் சைன் ஆகிடுச்சு, எவ்ரி திங் இஸ் அஃபிஷியல் நவ். ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து கலிஃபோர்னியா தமிழ் அகாடமியோட சிலபஸும் அவங்களுடைய பாடத்திட்டங்கள் அவங்களுடைய விதிகளை முறையாக ஃபாலோ பண்ணி
நம்ம தமிழ் ஸ்கூல் நடத்தும் போது. இதனால நமக்கு யூனிஃபார்மிட்டி கிடைக்கும். ஒரே சப்ஜெக்டை ஒழுங்காக எந்த டீச்சர் நடத்தாலும் சரி, எந்த கிளாஸ் வேற ஊருக்கு போய் படித்தாலும் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இவங்க அமெரிக்கா ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் துபாயிலையும் சிங்கப்பூர்லேயும் கூட இவங்களுடைய பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுற ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு எங்கன்னா போனீங்கன்னாலும் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். இது வாலண்டியர்ஸ் நடத்துறதுனால ஒரு வாலண்டியர் போனால் இன்னொரு வாலண்டியர் வந்தாலும் அதே சிலபஸ் எடுக்க முடியும், அதே மாடலில் எடுக்க முடியும். ஸோ குழந்தைங்கள்லாம் ரெகனைசேஷன். ஸோ இவங்களுக்கு ரெகனைஸ்டாக இருக்கும். நீங்கள் வெளியே போனீங்கன்னா நான் கலிபோர்னியா தமிழ் அகாடமியில் படிச்சிருக்கேன்னா அது ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் தமிழ் பள்ளினா எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அதுக்காக அது ஒரு லாபம். ஸோ ரொம்ப நிறைய ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு தான் லாபம் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கும். வெளியே போனாலும் நாமளும் நிறைய படிக்கும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதுக்காக அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம கலிபோர்னியா தமிழ் அகாடமியோடைய பங்கு அங்கமாயாச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டினியூவாக வரணும், புக்ஸ் வாங்கணும். அவங்களுடைய புக்ஸ் இருக்குது, அவங்களுடைய ரூல்ஸ் இருக்குது. 36 கிளாஸ் நடத்தணும் ஒரு வருஷத்துக்கு, 1.5 மணி நேரம் இருக்கும் ஒரு கிளாஸு. ஸோ அது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து கலிபோர்னியா தமிழ் அகாடமியில் பங்கு பெறுவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபியூச்சர் பிளான்ஸ், சிடிஏ, சம்மர் கேம்ப்ஸ், இன்னும் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒரு ஐடியா இருக்குது. வேறு மாதிரி சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் சம்மரில், இல்லை ஈவன் வீக் டேஸில் கூட, ஈவன் ஸ்கூல் டேஸில் கூட ஏதாவது சம்மர் ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா அதை பார்க்கலாம். கிட்ஸ் ஸ்டோரி டைம் முதல்ல ஆரம்பித்தாங்க. மீனா ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி கிட்ஸுக்கு ஸ்டோரியை வந்து ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது. ஸோ தாத்தா பாட்டி, ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டிங்களை கதை சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி இங்கே பசங்களுக்கு போடுறது. ஸோ இது மாதிரி ஒரு ஐடியாக்கள்லாம் இருக்குது. ஸோ அதையும் பண்ணலாம். ஒரு வெப் பேஸ்ட் நம்ம வெப்சைட்டில் இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம் நம்ம வெப்சைட்டை. அதெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது. ப்ளஸ் எனி அதர் கம்யூனிட்டி வாலண்டியர் சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அதையும் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது எல்லாம் நடக்கணும்னா ஒரே வழி தாங்க, we need help. ஸோ 17 வாலண்டியர்ஸ் பத்தாது. அடுத்த வருஷம் நீங்கள் சிடிஏவோட சேர்ந்தீங்கன்னா அட்டண்டன்ஸ்லேருந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுன்னா முன்னாடி காமிச்ச அந்த 17 பேரால் மட்டும் முடியவே முடியாதுங்க. இப்போ 60 ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் அடுத்த வருஷம் 80 ஆகலாம், இன்னும் 2 வருஷத்துல 100 ஆகலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த 17 பேரால் இதை மேனேஜ் பண்ண முடியாது. 17 34 ஆகணும், 50 ஆகணும். கேட்டால் சிடியில் 900 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. பே ஏரியாவில் 900 வாலண்டியர்ஸ் இருக்காங்களாம், 1000 வாலண்டியர்ஸ் இருக்காங்களாம். அதனால தான் அவங்க 1000 பிள்ளைகளை வச்சு பள்ளிக்கூடம் நடத்த முடியும். ஸோ நாமளும் 100 150ன்னு பிள்ளைங்க ஏறணும்னா வாலண்டியர்ஸ் வேணும். தயவுசெய்து யார் யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சொல்லிக் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டீச்சர் ஆவாங்க, இல்லை டேபிள் எடுத்து போடுவாங்க, இல்லைன்னா அட்டண்டன்ஸ் எடுக்க வாங்க, இல்லை புக்கு வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாங்க. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எல்லாருக்கும் ஆப்ஷன் இருக்குது. we need more help. ஜூனியர் எஃப்எல்எல்க்கு வாங்க, எஃப்எல்எல்க்கு வாங்க, பொங்கல் விழா நடத்துறதுக்கு வாங்க, ஆண்டு விழா நடத்துறதுக்கு வாங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப் வேணும். ஸோ உங்களுடைய உதவி கண்டிப்பாக வேணும். உங்களுடைய உதவி இல்லைன்னா சாண்டியாகோ தமிழ் பள்ளி இந்த அளவுக்கு சாத்தியப்படாது. ஸோ தயவுசெய்து என்ரோல் பண்ணுங்கள் வாலண்டியராக. அடுத்த வருஷத்துலேருந்து ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.